ஆர்ஆருக்கு எதிரான மேட்ச்சில் நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனில் சில முக்கியமான வீரர்களை இப்போ மிஸ் பண்ண போகிறோம். இதுக்கான காரணம் என்ன, ஆர்ஆருக்கு எதிரான சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும், அதில் யாரெல்லாம் சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே வீரரான டெவால் பிரவிசி இப்போ ஆர்ஆருக்கு எதிரான மேட்சை வந்து மிஸ் பண்ணுறாரு. இதுக்கான காரணம் என்ன, எவ்வளோ மேட்சஸை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதை பற்றியும் சிஎஸ்கேவின் டெத் பவுலராக நம்ம சிஎஸ்கே யார் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலனா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம டெவால் பிரவிஸை பார்த்துருவோம். எக்கச்சக்கமான ஃபார்மில் இருந்தார். ஸோ சிஎஸ்கேக்காக ஒரு தரமான சம்பவத்தை பண்ணுவார் ஆர்ஆருக்கு எதிராக அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இப்போ ஆர்ஆருக்கு எதிரான மேட்சை வந்து மிஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இதை பற்றின அப்டேட்டை நம்ம சிஎஸ்கேவின் ஹெட் கோச்சான ஃப்ளெமிங் தான் வந்து கொடுத்துருக்காரு. பக்கவாட்டு தசைப்பிடிப்பு காரணமாக நம்ம ஆர்ஆருக்கு எதிரான மேட்சை நம்ம டெவால் பிரவிஸ் மிஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்னும் 2 மேட்சை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு கன்ஃபார்மாக ஆர்ஆருக்கு எதிரான மேட்ச்சில் நம்ம டெவால் பிரவிஸ் இருக்க போகிறது இல்லை. அடுத்து நம்ம சிஎஸ்கே டெத் பவுலரை பார்த்துருவோம். யாரை எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹென்ரியை வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், கலீல் அகமது டெத் ஓவரில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா பத்திரனா வந்து கொஞ்சம் சொதப்பியிருந்தார். பட் அந்த நேரத்தில் கலீல் அகமது வந்து அதிக ஸ்கோர் வந்து கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இதன் காரணமாக டெத் பவுலரை வந்து சிஎஸ்கே டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த வரிசையில் இப்போ ஹென்ரியை நம்ம சிஎஸ்கே டெத் பவுலராக யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து ஆர்ஆருக்கு எதிரான நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனை பார்த்துருவோம். எக்கச்சக்கமான மாற்றங்கள் வந்து இருக்க போகுது. ஏன்னா சில பிளேயர் இப்போ வந்து இன்ஜுரியில் இருக்காங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ், அது மட்டும் இல்லாமல் சஞ்சு சாம்சன், இவங்க தான் வந்து ஓப்பனிங். ஊர்வில் பட்டேல் அல்லனா ஆயுஷ் மாத்ரே அப்படிங்கிற மாதிரி 1 டவுனில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட பிரவிஸ் ஒருவேளை இன்ஜுரி சரியானால் அவர் வந்து இருப்பார். ஒருவேளை இல்லாத பட்சத்தில் மேத்யூ ஷாட்டை நம்ம சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம டூபே, ஊர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, தல தோனியோட இடத்துல வந்து இருக்க போகிறாரு. ஒருவேளை கார்த்திக் சர்மா இல்லை அப்படின்னா சர்ஃபரஸ்க்கான சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. சிஎஸ்கே பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் அகில், நூறு, ஹென்ரி, கலீல் அகமது அப்படின்னு இவங்க வந்து இருக்க போகிறாங்க. இம்பேக்ட் ரோலில் நம்ம அன்சுல் கம்போஜ் பவுலிங் லிஸ்ட்டில் வந்து இருப்பார். ராமகிருஷ்ணா கோஸ் ஆல்ரவுண்டராக இருப்பார். ராகுல், அது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயஸ் கோபால் அப்படின்னு இவங்க வந்து பவுலர் லிஸ்ட்டில் வந்து இருக்க போகிறாங்க. ஸோ இதுதான் நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் ஆர்ஆருக்கு எதிராக வந்து இருக்க போகுது. இதில் எக்கச்சக்கமான மாற்றம் அப்படின்னா நம்ம டெவால் பிரவிஸ், அது மட்டும் இல்லாமல் தோனி, இவங்களை வந்து மிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு லேட்டஸ்டான அப்டேட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆர்ஆருக்கு எதிராக நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்குது, இன்னும் என்ன சேஞ்ச் வந்தால் ஒரு சம்பவத்தை பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.